இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள். அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் அதிமுகவில் வகித்து வரக்கூடிய அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைப்பதற்கு 10 நாள் கெடு விதித்ததன் காரணமாக அவர் கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. நேற்றைய தினம் தன்னிச்சையாக செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அதிமுகவினுடைய பொதுக்குழுவிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லி 10 நாட்களுக்குள் கட்சியில் அவர்களை இணைக்காவிட்டால் நானே முன்னின்று அவர்களை இணைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுத்த செங்கோட்டையன் தற்பொழுது கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இன்று காலை முதல் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல்லிலே அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளுடன் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டார். SP வேலுமணி, KP முனுசாமி உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டு அவர்களுடன் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த நிலையில்தான் அதிரடியாக தற்பொழுது செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து பொறுப்புகள் அனைத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அதன்படி அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து வகை பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையன் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவிலே மாவட்ட செயலாளராக மேற்கு மண்டலத்தில் கோலோச்சி வந்த செங்கோட்டையனுடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விதமாக தற்பொழுது இந்த அதிரடி நடவடிக்கையை அதிமுக தலைமை எடுத்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த காலத்தில் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இது போன்ற கருத்துக்களை கூறியவர்கள் மீது எப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதே போன்ற ஒரு நடவடிக்கையை செங்கோட்டையனுக்கு எதிராகவும் அதிமுக தலைமை ஒரு திடமான முடிவோடு மேற்கொண்டிருக்கின்றது. அவர் செய்தியாளர்களை சந்திப்பை நடத்தி முடித்த 24 மணி நேரத்தில் இந்த அதிரடி முடிவை அதிமுக தலைமை எடுத்திருக்கின்றது. பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக பேசியிருந்தால் அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் இரவு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள சென்ற பாதைகளில் எல்லாம் ஆங்காங்கு நின்று கொண்டு ஒருங்கிணைவோம் என்ற பதாகையோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை தேனி மாவட்டத்திலே ஒரு சில பகுதிகளில் எழுப்பியிருந்தார்கள். அதன் காரணமாக இன்று அதிகாலையிலேயே SP வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளை வரவழைத்திருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2 மணி நேரம் வரை அந்த ஆலோசனையிலே ஈடுபட்டு இந்த முடிவுக்கு சென்றிருக்கின்றார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து வந்த எம்ஜிஆர் காலத்திலேயே அதிமுகவின் மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருந்த KS செங்கோட்டையன், ஈரோடு கோபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், தற்பொழுது கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிவிப்பு என்று குறிப்பிடப்பட்டு அவருடைய கையெழுத்துடன் கூடிய அறிவிப்பாக இது வெளியிடப்பட்டிருக்கின்றது. வழக்கமாக அதிமுகவில் இதுபோன்று முக்கிய நிர்வாகிகள் தவறு செய்தால் கூட அவர்களிடம் விளக்க நோட்டீஸ் வழங்கப்படும். அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும். செங்கோட்டையனிடமும் நேற்றைய அவருடைய செய்தியாளர் சந்திப்பு தொடர்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அதே நேரம் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து அவர் விடுவிக்கப்படவில்லை. அமைப்பு செயலாளர், மேற்கு மாவட்ட செயலாளர், ஈரோட்டுக்கான மேற்கு மாவட்ட செயலாளர், அந்த பொறுப்பு 2 பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து செங்கோட்டையன் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. ஒருவேளை செங்கோட்டையன் நேற்றைய தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் அடிப்படையில் கெடு இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்கின்றது என்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டாலோ, மேலும் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அதிமுகவை ஒருங்கிணைக்கின்றோம் என்கின்ற பெயரிலே பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக செயல்பட்டாலோ அவர் அடுத்த கட்டமாக இதற்கும் மேலாக இப்பொழுது பொறுப்புகளில் இருந்து, கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அடுத்த கட்டமாக அவர் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது என்பதை எச்சரிக்கை செய்யும் விதமாக அதிமுக தலைமை இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கையெழுத்துடன் கூடிய ஒப்புதல் அறிவிப்பாக இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். அதிமுகவின் அமைப்பு செயலாளர், அது மட்டுமல்லாமல் மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்புகளில் இருந்து வந்த செங்கோட்டையன் தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். பொதுச் செயலாளருக்கு எதிராக அவர் கெடு விதித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த கெடுவினை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டு 10 நாளுக்குள் தன்னுடைய முயற்சிகளை தொடங்க வேண்டும், பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களை கட்சியில் இணைப்பதற்கான பணிகளை தொடங்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் அந்த பணிகளை நானே தொடருவேன். அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6 முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, KP முனுசாமி, KP அன்பழகன், CV சண்முகம் உள்ளிட்டவர்கள் எல்லாமே இந்த மனநிலையில் தான் இருக்கின்றோம், பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க வேண்டும் என்ற மனநிலையில் தான் இருக்கின்றோம் என்று குறிப்பிடக்கூடிய விதமாக பன்னீர்செல்வத்தினுடைய பெயரை பயன்படுத்தாமல் அதே நேரம் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாகத்தான் அவர் பேசுகின்றார் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக பன்னீர்செல்வம் பேசி வரக்கூடிய கருத்துக்களை குறிப்பிட்டு அதிமுகவில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர், பொருளாளராக இருந்தவர், தற்பொழுது எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒரு தொண்டனாக என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கோரிக்கை விடுப்பவர் என்று குறிப்பிட்டு
பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான கருத்துக்களை தொடர்ந்து நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் பேசியது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைத்துவத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விதமாக எம்ஜிஆர் காலத்து முதல் அதிமுக செல்வாக்காக இருந்தது. அதே நேரம் தற்பொழுது அதிமுக கட்சி செயல்பாடுகளில் தொய்வு ஏற்பட்டு விட்டது என்று பகிரங்கமாக செய்தியாளர் சந்திப்பிலே அதிமுகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் வெளியிட்டிருந்த அந்த அறிவிப்புகளை எல்லாம் அதிமுக தலைமை ரசிக்கவில்லை. பொதுச் செயலாளருக்கு எதிரான கருத்தை கூறுவதோ அல்லது பொதுக்குழுவின் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றி அதன் வாயிலாக கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தி எவ்வாறு விவாதிக்கலாம், கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அல்லது பொதுக்குழு செயற்குழு மாவட்ட செயலாளர் கூட்டத்தின் பொழுது வலியுறுத்த வேண்டிய விஷயங்களை செய்தியாளர் சந்திப்பிலே வலியுறுத்தி விட்டார் செங்கோட்டையன் என்ற கோபத்தில் அவர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவும் அதிமுக தலைமை தற்போது தயாராக இருக்கின்றது என்று காலை முதல் தொடர்ந்து தகவல் வெளிவந்தன. அதன் அடிப்படையில் தான் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செய்தியாளர் முக்கியமான அந்த நிர்வாகிகளை வரவழைத்து அவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையின் அடிப்படையில் SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டவர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டவர்களுடன் ஆலோசனை நடைபெற்று முடிந்த நிலையில்தான் செங்கோட்டையன் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அமைப்பு செயலாளர், ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையனுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. இது செங்கோட்டையனுக்கு எதிராக அதிமுக தலைமை எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்பாகவும் செங்கோட்டையன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட வரலாறுகள் உண்டு. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்திலும் ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்து கட்சி பொறுப்புகளில் இருந்து அமைச்சரவையில் இருந்து செங்கோட்டையனை விடுவித்தது உண்டு. அதன் பிறகு செங்கோட்டையனை மீண்டும் இணைத்துக் கொண்டது உண்டு. ஆனால் செங்கோட்டையனுக்கான முக்கியத்துவம் என்பது அதிமுகவில் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஜெயலலிதா இருந்த காலகட்டம் வரை ஜெயலலிதா அவர்களுடைய பயண திட்டத்தை வடிவமைக்கக்கூடியவர் செங்கோட்டையனாகத்தான் இருந்தார். அந்த முக்கியத்துவம் எப்பொழுதும் அவருக்கு குறைந்தது கிடையாது. கட்சி பொறுப்புகளில் அவர் மீது தற்காலிக ஒழுங்கு நடவடிக்கைகள் ஒரு சில எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, பொறுப்புகளில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட, ஜெயலலிதாவினுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை வடிவமைக்கக்கூடிய முதன்மையான நபராக செங்கோட்டையன் தான் இருந்தார். அதிமுகவிலே செங்கோட்டையன் தான் அந்த தேர்தல் பிரச்சார வழிகளை எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இருந்தார். 234 சட்டமன்ற தொகுதியிலும் எந்த சாலை எங்கே சேருகின்றது, ஒரு மேடையை பொதுக்கூட்டத்திற்கு எவ்வாறு அமைக்க வேண்டும், தொண்டர்களை எவ்வாறு அமர வைக்க வேண்டும் என்பது உட்பட அந்த மேடை அமைத்தல், வழிப்பயணம் உள்ளிட்ட அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய நபராக இருந்த செங்கோட்டையன் அதிமுகவில் கடந்த 1975 முதலே முக்கியம் வாய்ந்த ஒரு நபராக இருந்து வந்தார். இந்த நிலையில் தான் அவருக்கு எதிராக இந்த ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையை அதிமுக தலைமை தற்பொழுது எடுத்திருக்கின்றது. இது அவருடைய அதிகார குறைப்பாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு பிறகு செங்கோட்டையன் என்ன செய்ய போகின்றார் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கின்றது. அதிமுகவினுடைய தலைமைக்கு எதிராக திரும்புவாரா? பன்னீர்செல்வம், TTV தினகரன் உள்ளிட்டவர்கள் செங்கோட்டையனுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று நேற்றைய தினமே கூறிவிட்டார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.